குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். முதல்ல டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நிஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். நம்ம இன்னைக்கு தமிழ்லேயே கரெக்டாக சொல்லியிருந்தோம். 24,330 தாண்டி பிரேக் அவுட் ஆகி சஸ்டெயின் ஆனால் புல் சைட் போகலாம். அதர்வைஸ் வி ஹவ் டு வெயிட் செல் ஆன் ரைஸ் கான்செப்ட் தான் சொன்னோம். அதே மாதிரி மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனது. நேற்றுக்கு ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் ஓப்பன் தான் சொல்ல முடியாது. 20 பாயிண்ட் டவுன்னால 20 பாயிண்ட் டவுன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ளாட் ஓப்பனிங் தான். ஸோ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. நாம் இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் ஆனால் என்னன்னு சொல்லியிருக்கோம். ரெசிஸ்டன்ஸில் பையர் தான் ஸ்ட்ராங் இல்லை, செல்லர் தான் ஸ்ட்ராங்கு. ஸோ பையர் வித் செல்லிங் பையிங் ப்ரெஷர் தான் நான் பயப்பட வேண்டாம். பிரேக் அவுட் ஆனால் தான் நமக்கு கால் சைட் என்ட்ரி, இல்லைன்னா வெயிட் பண்ணணும். அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் என்கல்ஃபிங் கேண்டில். ஸோ அங்கேயே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது மார்க்கெட் கீழே போகிறதுன்னு. ஸோ நம்மளோட என்ட்ரி தேர்ட் கேண்டில் டார்கெட் வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட். இதான் நம்மளோட ரெடிமேட் ஃபார்முலா. அப்படியே இந்த சப்போர்ட் இல்லைனாலும் நேத்தியோட டைனமிக் சப்போர்ட், நேத்தியோட லோ, அதான் ஃபஸ்ட்டு டார்கெட். அதே மாதிரி நீங்கள் அதுக்கு 925 கேண்டில் எடுத்தீங்கன்னா க்ளீனாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் பண்ணிவிட்டு சரணுன்னு வந்துடலாம். ஆல்மோஸ்ட் 24,238லேருந்து 2470 கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் அசால்ட்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம தைரியமாக தான் எடுக்கணும். எடுத்தால் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் இருக்கும். டார்கெட் பார்த்தீங்கன்னா நேத்தி லோவே வச்சுக்கோங்களேன். நேத்தி லோ வச்சாலே 150 பாயிண்ட், 1:3. ஸோ இந்த மாதிரி ட்ரேட் தைரியமாக நம்ம எடுத்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம ஒரு 2 வாட்டி எடுத்தால் தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரைனிங் பண்ணி கடைசி வரையும் போகிறது ஓகே, அது எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டடிஸ் பண்ணுவாங்க. நம்ம இதான் கேப் டவுன், கேப் அப், ஃப்ளாட் ஓப்பனிங் 3 ஃபார்முலா கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஃபார்முலாவை கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கும். ஓகே, ஸோ மார்க்கெட் இவ்வளோ நேற்றுக்கு மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு, இன்னைக்கு கீழே இறங்கிச்சு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் செல் ஆன் ரைஸ் தான். பட் செல் ஆன் ரைஸ் கான்செப்ட்லையும் ஒர்க் பண்ணுவோன்னா, பை ஆன் டிப் கான்செப்ட்லையும் ஒர்க் பண்ணுவோன்னா, கேண்டில் என்ன சொல்லுது, ப்ரைஸ் என்ன சொல்லுது, அங்கே என்ன சிக்னல் கொடுக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம். ஏன்னா மார்க்கெட் கீழே வருது ஒன்றும் ஐசியும் இல்லை. ஈரான் இஸ்ரேல் வார் இருக்குது, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்டு அதுக்கப்புறம் இந்தியா விக்ஸ் திருப்பி இன்னைக்கு ஏறி இருக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன, இது ருப்பி டிவேல்யூஷன் இருக்கு. ஸோ நிஃப்டி கீழே வரதுக்கு காரணம் நிறைய இருக்கு, மேலே நிற்கிறதுக்கு தான் காரணம் இல்லை. ஸோ அதனால நம்ம வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே என்ன நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் சிக்னல் கொடுக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுப்போம். பட் பை சைடில் ஒண்டி பார்த்து ஃபோக்கஸ் பண்ணுவோம், செல் சைடில் தெரியுமா ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இன்னைக்கு அந்த மாதிரி தான் சரன்னு கீழே வந்துச்சு. ஸோ இப்போ நாளைக்கு என்ன பண்ணுறது பார்க்க முன்னாடி மற்றதெல்லாம் என்ன ஒரு ரவுண்டுன்னு பார்த்துருவோம் வாங்க. நிஃப்டி பேங்க் 1215 பாயிண்ட் டவுனு, மிட் கேப் 247, ஸ்மால் கேப் 44. ஸ்மால் கேப் ஒரு சஸ்டெயின் ஆயிருக்கு இன்னைக்கு. கோல்டு இன்னைக்கு கீழே இறங்கியிருக்கு, அண்ட் சில்வர் இறங்கியிருக்கு. க்ரூட் ஆயில் பெருசாக ஓகே 85 மார்னிங் போச்சு பேருக்கு. இன்னைக்கு போல ஆல்மோஸ்ட் 88லேயே மேனேஜ் ஆகிட்டு. பட் 70 கீழே வந்துன்னா நமக்கு சேஃபாக இருக்கும். ஸோ இதான் மார்க்கெட்டு. ஓஐ பொசிஷன் பார்ப்போம். ஓஐ பொசிஷன் வந்து மோஸ்ட் 24,500 23,500 தான் உங்களுக்கு சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுலேயும் மார்க்கெட் கீழே வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் எப்போ விழுவும் என்ன வரும்னு தெரியாது. நாளைக்கே விழுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு 350 பாயிண்ட் வந்ததுனால ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,000. ஸோ 150 பாயிண்ட் மேலே போயிட்டு திருப்பி மொத்தமாகவும் வரலாம். இப்போ நாளைக்கு வியாழக்கிழமை சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டை கீழே வச்சுட்டாங்க. நாளைக்கு மேலே போயிட்டு ஃப்ரைடே வீக்கெண்ட் போது மொத்தமாக கீழே கொண்டு தான் கொண்டுக்கலாம். ஸோ அப்போ கேம் வந்து பார்த்தீங்கன்னா 23,500லேருந்து 24,000 தான் இந்த எக்ஸ்பைரி கேம் இருக்க போகுது. அடுத்தது வந்து நாளைக்கு எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எப்படி ட்ராவல் ஆயிருக்கு நிஃப்டி ஒரு ரவுண்டு பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து முதல்ல வீக்லியில் பார்த்துக்கணும். வீக்லியில் பார்த்தீங்கன்னா இனிமேல் இதை பார்த்தா ஒன்றும் நல்லா தெரியும். பாருங்க, மார்க்கெட் 22,000லேருந்து February 2025 அப்படியே மார்க்கெட் வந்து திருப்பி வந்து இந்த இடத்துல வந்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துருக்கு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 23,753. இப்போ வீக்லி சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் 22,850. கிட்டத்தட்ட இன்னொரு 1000 பாயிண்ட் கீழே இறங்கிறதுக்குனால வாய்ப்பு இருக்கு வீக்லியில் பார்க்கும்போது. அதை விட்டாச்சுன்னா மார்க்கெட் வந்து 22,106. ஸோ வீக்லியை பார்க்கும்போது 22,802 நம்ம வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் கிட்டத்தட்ட இன்னும் கீழே இறங்கிறதுக்கு வீக்லி ஆங்கிளில் சப்போர்ட் இருக்கு. ஏன்னா வீக்லியில் கண்டினியூஸாக இறங்கி தான் வந்துட்டு இருக்கு. அண்ட் டே வைஸில் பார்க்கும்போது இதையே டேவில் பார்ப்போம்.
டேல பார்த்தீங்கன்னாலும் கம்ப்ளீட்டாக இறங்கியிருக்கு பாருங்க. எப்படி கம்ப்ளீட்டாக இறங்கியிருக்கு பாருங்க. டேல பார்த்தாலும் மார்க்கெட் இங்கேருந்து உங்களுக்கு சப்போர்ட்லாம் கிடையாது. எங்கே சப்போர்ட் இருக்குது, இங்கே தான் சப்போர்ட். அது 22,200. ஸோ இன்னும் கம்மி. 22,800 பார்த்தோம். இங்கே 22,186 டே வைஸில் பார்க்கும்போது. வீக்லியில் போக இந்த இடத்துல ஒரு 800. இது வந்து டே வைஸில் இன்னும் கம்மியாக இருக்குது. ஸோ மார்க்கெட் கீழே வரதுக்குள்ள பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக 1 ஹவரில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, 1 ஹவரில் இங்கே வண்டி ஆரம்பிச்சது திருப்பி அங்கேயே வந்து நிற்குது. அவ்வளோதான். நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதில் தான் மார்க்கெட் திருப்பி பாருங்க. மண்டே எங்கே ஆரம்பிச்சதோ அங்கேயே வந்து நிற்குது. மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே முடிஞ்சு போச்சு. ஸோ இப்படி தான் மார்க்கெட் போகுது. அதனால் கேர்ஃபுல்லாக எப்படி பார்ப்போம் அப்படின்னு நாளைக்கு கால் சைடு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொல்கிறோம். இதை பாருங்கள், கால் சைடு இனிமேல் நம்ம எங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு கால் சைடு எங்கே வருது அப்படின்னு பார்த்தோன்னா, டே வைஸில் பார்க்கும்போது அட்லீஸ்ட் 24,300க்கு மேலே போட்டால் தான். நம்ம ஏற்கனவே சொன்னது தான் 24,330 சொன்னோம். இதை தாண்டினாதான், இந்த பாயிண்ட்டை தாண்டினாதான் நம்ம கால் சைடு போகலாம். அது வரையும் செல் ஆன் ரைஸ் கான்செப்ட் தான் நம்ம பண்ணணும். ஆல்மோஸ்ட் இப்போ 23,860லேருந்து 24,300 வரையும் இந்த பாயிண்ட் வரையும் நமக்கு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா எடுக்கலாம், வெயிட் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லோ 3 படி கீழே லோயர் லோ வச்சுன்னு வந்துட்டே இருக்கு டேவைஸில். ஸோ நம்ம இப்போ சைடு வந்து கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணுறது நாட் அட்வைசபிள். மார்க்கெட் 24,300க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் ஒண்டி தான் நம்ம கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதர்வைஸ் வி ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் ஷார்ட் சைட், புட் சைட். ஸோ அது ஸ்ட்ரெயிட்டாக எடுக்காமல் திருப்பி ஒரு புல் பேக் கிடைக்கும் போது எடுப்போம். இப்போ மார்க்கெட் இங்கே வந்துட்டு திருப்பி இப்படி வந்ததுன்னா அந்த இடத்துல எடுப்போம். ஸோ செல் ஆன் ரைஸ் கான்செப்டில் ஒரு ப்ரைஸ் லோயரில் வச்சுட்டு இருக்கும்போது அந்த மாதிரி இடத்துல நம்ம ட்ரேட் எடுப்போம். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து 23,848 இருக்குது. ஸோ நாளைக்கு எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். சின்ன ஒரு கேப் அப் ஆகி இந்த இடத்துல வந்தனாலும் திருப்பி நம்ம கேன் கோ ஃபார் ஷார்ட் சைட். இல்லை நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ட்ராபேக் இருக்கிறனால கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் மேலே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் கீழே இறங்கும். ஏன்னா எப்பவுமே கண்டினியூஸாக கீழே இறங்கிட்டு மேலே வந்துட்டு தான் இறங்கும். அதை பார்த்து நம்ம திருப்பி கால் சைடு போவோம்னா ஆல்மோஸ்ட் இந்த 24,300 தாண்டி நான் ஒண்டி கால் சைடை ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுக்கு கீழே வந்து மார்க்கெட்டு நமக்கு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் படி ஒரு ஷூட்டிங் ஸ்டாரோ அந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் கேண்டில் ஏதாவது கிடச்சிதுன்னா நம்ம செல் சைடு ஒண்டி ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதுதான் நம்மளோட நாளைக்கு பிளான். ஸோ நம்ம ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வரைஞ்சிருக்கோம், பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் வரைஞ்சிட்டு டார்கெட் எங்கன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.